எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்து ஸ்டைலில் எப்படி முட்டை குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: உரிச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் எல்லாம் சேர்ந்து மிளகாய், தனியாக எல்லாம் சேர்ந்து அரைச்ச மிளகாத்தூள், முட்டை கீறி வச்சுருக்கோம், முட்டை நல்லா வேக வச்சுருக்கோம். ஒரு 6 முட்டை நல்லா வேக வச்சு அதை நல்லா கத்தியில் நல்லா இப்படி கீறி வச்சுருக்கோம். நடுவில் இப்படி கீறி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கோம். பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சள்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவு நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ முட்டை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிச்சுட்ருக்கு. முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. சூப்பராக நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.